வணக்கம். மகிழ்ச்சி கல்வி வானொலி வானொலி வகுப்பறை நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் மோகனப்பிரியா. வணக்கம். பாரதியார் பல்கலைக்கழக தமிழ் மொழி பாடத்திட்டம் 1ஆம் ஆண்டு முதல் பருவம் செய்யுள் திரட்டு தமிழ் தெய்வ வணக்கம். இதை எழுதினது பே. சுந்தரனார் அவர்கள். பே. சுந்தரனார் அவர்கள் எழுதிய மனோன்மணியம் அப்படிங்கிற நாடகத்திலிருந்து தான் இந்த தமிழ் தெய்வ வணக்கம் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த தமிழ் தெய்வ வணக்கத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இன்னைக்கு தமிழ் வணக்கமாக பாடிட்டுருக்க தமிழ்தாய் வாழ்த்து பாடல் தான். மனோன்மணியம் அப்படிங்கிற நாடகம் த சீக்ரெட் வே அப்படிங்கிற நூலிலிருந்து தழுவி எழுதப்பட்டது தான் மனோன்மணியம் அப்படிங்கிற நாடகம். நம்ம செய்யுள்குள்ளே போகலாமா? நீராறும் கடலுழுத்த நிலமடந்தைக்கு எழிலுழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிடில் தெக்கனவும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனலும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே. இந்த வரிகள் மூலியமாக நமக்கு சுந்தரனார் என்ன கருத்தை பதிவு பண்ணுறாரு அப்படின்னா, நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தைக்கு எழிலுழுகும் அப்படின்னா, நிலமடந்தை அப்படிங்கிறது பூமித்தாய். பூமித்தாய் எப்போவுமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்களுடைய உடை எப்படி இருக்கும் அப்படின்னா, நீராகிய கடல் அதை போர்த்தியதாத்தான் அவருடைய உடை இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய முகம் அழகு வாய்ந்ததாக இருக்கும் பூமித்தாயுடையது. அந்த முகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்முடைய பரத கண்டம், இந்திய துணை கண்டம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெக்கனமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும் அப்படின்ற லைனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட அழகு வாய்ந்த முகத்தில் இருக்கக்கூடிய நெற்றி எப்படி இருக்குது அப்படின்னா, நம்முடைய தென்னாடு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தென்னாடு மாதிரி இருக்கக்கூடிய நெற்றியில் இருக்க திலகம் அப்படின்னா பொட்டுன்னு அர்த்தம். அந்த பொட்டு எப்படி இருக்குது அப்படின்னா, நம்முடைய தாய் தமிழ்நாடு மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த திலகத்திலிருந்து வரக்கூடிய வாசனை, அதாவது நம்ம சாந்தெல்லாம் வைக்கும்போது சாந்து பொட்டுலேருந்து வரக்கூடிய வாசனை எப்படி இருக்குது அப்படின்னா, நம்முடைய தமிழ் மொழி மாதிரி இருக்குது. ஆனால் அந்த தமிழ் மொழி மிகவும் வாசனை வாய்ந்ததாக இருக்குது. அந்த வாசனை எப்படி இருக்குது அப்படின்னா, எல்லா திசையிலும் பரவி எல்லா புகழ் பெற்றதாக இருக்குது தமிழ் மொழி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பூமி தாயுடைய உடை எப்படி இருக்குன்னா, கடல், நீர் நிறைந்த கடல் போல் இருக்குது. அவங்களுடைய நெற்றி எப்படி இருக்குது அப்படின்னா, நம்முடைய பரத கண்டம் போல் இருக்குது. அந்த நெற்றியில் இருக்க திலகம் எப்படி இருக்குது அப்படின்னா, தென்னாடு மாதிரி இருக்குது. அந்த நெற்றியில் இருக்க பொட்டு எப்படி இருக்குது அப்படின்னா, நம்முடைய தமிழ்நாடு போல் இருக்குது. அந்த பொட்டிலிருந்து வரக்கூடிய வாசனை நம்முடைய தமிழ் மொழி போல் இருக்குது. அந்த தமிழ் மொழி, அந்த வாசனை உலகெங்கும் எத்திசையும் புகழ் மணக்க இருக்குது அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா, பல்லுயிரும் பல உலகும் படைத்தளித்து உடைக்கணுமோர் எல்லையறு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் களித்தெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தை உதிர்த்தே ஒன்று பலவாகிடினும் ஆரியம் போல் உலக வழக்கழிந்தொழினும் சிதையா உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. இந்த வரிகள் மூலியமாக என்ன சொல்லியிருக்காருன்னா, பல உயிர்களையும் பல உலகத்தையும் படைத்த பரம்பொருள், அந்த கடவுள் எப்படி ஒரே நிலையில் மாறுபடாமல் இருக்காரோ அதே போல் தமிழ் மொழியும் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காரு. கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு இந்த மொழிகளுக்கெல்லாம் தாய் மொழியாக இருக்கிறது தமிழ் மொழி. அதாவது தமிழ் மொழியிலிருந்து வயிற்றிலிருந்து பிறந்தது தான் கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வடமொழி எப்படி பிரம்மாண்டமாக இருந்துச்சோ, இப்போது அது நாளடைவில் அது வழக்கொழிந்து போயிடுச்சோ, அந்த மாதிரி தமிழ்மொழி இல்லாமல் தமிழ்மொழியானது வாழணும், அதுக்காக வாழ்த்தணும் அப்படின்னு சுந்தரனார் இதில் சொல்லியிருக்காரு. நன்றி. மகிழ்ச்சி கல்வி வானொலி வகுப்பறை நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். நான் உங்கள் மோகனப்பிரியா. நன்றி.